1995ல ஜே.கே. ரவ்லிங் அப்படிங்கிற ஒரு விமான ஆத்தர் ஒரு கதையை எழுதி வச்சுட்டு அதை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிடணும்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கதையை பதிப்பிக்க எந்த ஒரு பதிப்பகமும் முன் வரல. கதை ரொம்ப பெருசாக இருக்கணும், இது புரியல அப்படின்னும் எல்லாருமே நிராகரிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 பதிப்பகங்கள் அந்த கதையை நிராகரிக்குது. ஜே.கே. ரவ்லிங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டிவோர்ஸ் ஆகி கையில் ஒரு சின்ன குழந்தையோட கவர்மெண்ட் ஊக்கத்தொகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பா த ப்ளூம்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அந்த புக்கை பதிப்பிக்க ஒத்துக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த கதை சரியாக போகாதுன்னு நினச்ச அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்க்கு அதிர்ச்சி தர விதமாக வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே அது நல்லா வித்து போக ஆரம்பிக்குது. அப்படியே 2வது பாகத்தையும் எழுத சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. 2 பாகம் வந்த பிறகு அந்த கதை ஹிட் ஆகுது. சில பல வருஷங்கள்லேயே 3000 காப்பீஸ் வித்து போகுது. இந்த நாவலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்த்துட்டு வார்னர் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி முன் வந்து இதோட மூவி ரைட்ஸை வாங்கிக்கிறாங்க. ஜே.கே. ரவ்லிங்ஸ் எழுதின நாவல் எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி வார்னர் ப்ரோஸ் எடுத்த அந்த படமும் வெற்றி அடையுது. கொஞ்ச நாள்லயே ஒண்ணுமே இல்லாமல் இருந்த ஜே.கே. ரவ்லிங்ஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகிறாங்க. அந்த படம் மட்டும் $900 மில்லியன் சம்பாதிக்குது. ஜே.கே. ரவ்லிங்ஸ்க்கு $1 பில்லியன் அதுல இருந்து கிடைச்சது. ஒண்ணுமே இல்லாம கவர்மெண்ட் ஊக்கத்தொகையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஏழை எழுத்தாளரை இத்தனை பெரிய ஆளாக்குனது வேற எதுவும் இல்லை, இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிற கதை தான்.